அவ என்னைய அடிக்கி வராமா, கழுத்து புடிச்சு தள்ளாத குறையா என்ன வெளிய போடின்னு விரட்டி அடிச்சிட்டாமா. அவளுக்கு பயந்துகிட்டு நீயும் வந்துட்டியா? அசிங்கமா இல்ல? நான் என்னம்மா பண்றது? சிவகாமி எவ்வளவோ பரவாயில்ல, வீட்டை பாக்குறதா சொன்னதும் அமைதியா ஒதுங்கிட்டா. ஆனா இந்த துளசி இருக்காளே, எங்க இருந்தோ வந்தவ காச்சு மூச்சுன்னு கத்துறாமா. யாரு கேட்டுடி வந்த? உனக்கு புத்தி இருக்கா? அரஞ்சனா தவட பழுத்துரும் சொல்லி மிரட்டுறாமா. எனக்கு அவமானமா போச்சு. எனக்கு தெரியும்டி, இன்னும் 2 நாள்ல மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓட போறாங்க. ஆனாலும் அவளோட திமிர் இன்னும் அடங்கவே இல்ல. இதெல்லாம் எத்தனை நாளுக்குன்னு நானும் பாக்குறேன். அவளோட அப்பாவுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வரும். அன்னைக்கு அவ வீட்டை காலி பண்ணிட்டு போய் தானே ஆகணும். அம்மா, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குமா. அவங்க ஊரை விட்டு போவாங்களான்னு தெரியல. என்னடி சந்தேகம்? அவ பேசின தோரணைய பார்த்தா அப்படிதாமா இருந்துச்சு. அவங்க ஊரை விட்டுலாம் போக மாட்டாங்களாம். இதே ஊர்ல இதே வீட்ல தான் இருப்போம், வீட்டை காலி பண்ண மாட்டோன்னு அடிச்சு பேசுறாமா. அப்படியே போனாலும் சும்மாலாம் போக மாட்டாளாம், உங்களை அழ வச்சுட்டு தான் போவாளாம். அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னாமா. என்னடி பண்ணுவா? அவளால என்ன பண்ண முடியும்? அவ மனசுல ஏதோ ஒரு திட்டம் போட்டு பேசுறாமா. அது என்னன்னு தான் புரியல. எனக்கு என்னமோ போறப்போ விஸ்வா தம்பியையும் கூட கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு சந்தேகமா இருக்குமா. ஏய், என்னடி பேசுற? விஸ்வா என்னோட புள்ள, அவன் எப்படி போவான்? அவ அப்படிதாமா பேசினா. போறப்போ உங்களை அழ வச்சுட்டு போவேன்னு சொல்றா. அப்போ அதுக்கு என்னமா அர்த்தம்? அவளுக்கு பைத்தியம் புடிச்சிருக்குடி, அதனாலதான் அவ அப்படி பேசுறா. விஸ்வா கிட்ட இப்பதான் நான் பேசினேன். துளசி மேல அவன் கோவத்துல இருக்கான். வாய்ப்பு கிடைச்சா அவளை பழி வாங்க துடிக்கிறாண்டி. அப்படிப்பட்டவன் அவ பின்னால போவானா? அம்மாவுக்கு ஒண்ணுனா அவன் துடிச்சு போயிடுவாண்டி. எனக்கு யாராவது துரோகம் நினைச்சா, மோசம் பண்ண நினைச்சாங்கன்னா அவன் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். துளசிய மனசால கூட நினைக்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்காண்டி. அவன் எப்படி போவான்? தம்பி அப்படி போக மாட்டாருமா. கடவுள் கிட்ட நானும் அப்படிதான் வேண்டிக்கிறேன். என் மேல அவளுக்கு கழுத்தளவுக்கு கோவம் இருக்குடி. நிரந்தரமா ஊரை விட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்ல, அந்த கோவம், என்ன ஒண்ணுமே பண்ண முடியலையேங்கிற ஆத்திரம், அந்த கோவத்துலதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம கண்டபடி வளர்றா. ஆமாமா. இவ கூப்பிடுவாளா, விஸ்வா அப்படியே பின்னாடியே போவானா. இனிமே இது கனவுல கூட நடக்காது. என்ன மீறி இங்க வேற எதுவுமே நடக்காது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி விடு, போன வேலை என்னாச்சு? முடிஞ்சுதா? வெற்றியோட திரும்பி வந்திருக்கேம்மா. உத்தரவு போட்டது பைரவி அம்மா, அத செஞ்சு முடிச்சது இந்த சத்தியவதி. கிடைச்சுதா? கிடைச்சதுமா. அவ தம்பி மேல கண்ணு வச்சா, நான் அவ போன் மேல கைய வச்சேன். நான் யாரு? சத்தியவதி. அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்கம்மா கூட. சத்தியவதி, பிரமாதண்டி, நீ எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க. ஆமா, இது அவ போன் தானா? அம்மா நல்லா பாருங்கம்மா, இது அவளோட போன் தான். அவளோட குடுமி இப்போ என் கையிலடி. சத்தியவதி, நீ சாதாரண சத்தியவதி இல்ல, சூப்பர் சத்தியவதி. அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டியே. சொடக்கு போடுற நேரத்துல போன் கையில இருக்கு. எப்படி சத்தியவதி? அம்மா, உங்க கூடவே இருக்கேன்ல, அந்த திறமை எனக்கு ஒட்டிக்குச்சுமா. சத்தியவதி, சத்தியவதி, ரொம்ப தேங்க்ஸ் டி. பைரவிக்கு நீ பெரிய உதவி பண்ணிருக்க. அம்மா, உங்க உப்ப தின்னிருக்கேம்மா, இத கூட செய்ய மாட்டேனா? இந்த போன்ல என்னோட கௌரவம் இருக்குடி. இத வச்சுதானே துளசி என்ன பிளாக்மெயில் பண்ணா. 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னால இந்த அவமானத்தை அழிச்சாகணும். முதல்ல அதை செய்யுங்கம்மா. அழிக்கிறேன்டி, ஆதாரத்தை மொத்தமா அழிக்கிறேன்.
முடிஞ்சது கதை. அவ்வளவுதாண்டி. இத வச்சு எனக்கே தண்ணி காட்டினா இனிமே எப்படி ஆடுறான்னு பாக்கலாம். இந்த அம்மா, அவ பல்ல புடுங்கிட்டீங்க. இனிமே அவ செத்து போன பாம்புமா. இனிமே படம் எடுத்து ஆட முடியாது. நான் பைரவிடி, நினைச்சத சாதிப்பேன். இனிமேதான் அது அவளுக்கு புரியும். என்னோட வேலை முடிஞ்சது. நீ போனை கொண்டு போய் அங்கேயே வச்சிரு. அங்கேயே வைக்கணுமா? அம்மா, அது எடுக்கிறத விட கஷ்டம்மா. நமக்கு தான் வேலை முடிஞ்சிருச்சுல, இத குப்பையில போட்டுடலாமா? ஏய் லூசு, போனு காணாம போச்சுன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துரும். இத எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. ஐயோ, அது எப்படிமா? வாசல்ல நின்னு தூக்கி போடு, அவ எடுத்துப்பா. சத்யவதி, என்னடி யோசிக்கிற? அவ தேடுறதுக்கு முன்னால இந்த போன் அங்க இருக்கணும். ஏதாவது பண்ணு போ. சரிங்கம்மா. வேலை முடிஞ்சது. இனிமே காட்டுறண்டி இந்த பைரவி யாருன்னு. என் போன் எங்க வச்சேன்? ஷோ, எங்க வச்சேனே தெரியலையே. எப்படியும் திரும்பி போனா சண்டை போடுவாங்க. போயிடலாம். உள்ள யாரும் இல்ல. உள்ள யாரும் இல்ல. அம்மா, 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 இங்க வாமா. என்ன துளசி? அம்மா, சிஷியோ வரேங்கறல. சிவகாமி, வரேண்டி, கத்தாத. வரேன்னு சொல்றேல, என்னாச்சு? எது கத்துற? அம்மா, என்னோட போன் எங்க போச்சுன்னு தெரியலம்மா. நீ எங்கயாவது பாத்தியா? இல்லையே, இங்கதான் எங்கயாவது வச்சிருப்ப. நல்லா தேடி பாரு. மா, இவ்ளோ நேரம் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கலமா. ஷோ, உனக்கு இதே வேலையா போச்சு. எதையாவது தொலைக்க வேண்டியது, அதுக்கப்புறமா வந்து தேட வேண்டியது.
நீ வீட்டுக்கு வரும்போது உன்கிட்ட போன் இருந்துச்சா? ஆமாம்மா, நான் வரும்போது என் கையில தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க போச்சுன்னே தெரியல. ஏய், இங்க தாண்டி எங்கேயாவது இருக்கும். இரு, நானும் தேடி பாக்குறேன். ம். அம்மா, ஓ போனு கூட. எதுக்குடி? என்னோட நம்பருக்கு கால் பண்ணா எங்க போன் இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. ஆமால, இரு எடுத்துட்டு வரேன். இந்த குடு. ஐயோ, போன் வருதே. ஐயோ அம்மா, ரிங் போதுமா? ஐயோ, அவகிட்ட மாட்டின என்ன பிச்சு பேன் பாத்துருவா. நான் இல்ல சாமி, நான் இந்த போனை பார்க்கவே இல்ல. நான் அப்படியே கிளம்பிடுறேன். துளசி, சத்தம் வெளியில தாண்டி கேக்குது. அங்க எப்படிமா போச்சு? இங்க வச்சிடலாம். அம்மா, போன் இங்க இருக்குமா? ஏண்டி, போனை இங்க வச்சுட்டு நீ வீடு பூரா தேடிட்டு இருக்க? என்ன பொண்ணுடி நீ? மா, நான் போன் உள்ளதாமா வச்சேன். ஆனா அது எப்படி இங்க வந்துச்சு? நீ சத்தியவதி கிட்ட ஆவேசப்பட்டு பேசினத பார்த்து அதுவே பயந்து போய் இங்க வந்து உட்கார்ந்திருக்கும். என்ன காமெடி பண்றியா? சிவகாமி, வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. உனக்கு மட்டும் என்ன குறைச்சலவா இருக்கு? உள்ள வா. என் அம்மாவை அழ வைக்கிறது பைரவிதான். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ அட்டகாசத்தை தாங்கவே முடியல. பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். ஏதாவது பண்ணுங்கம்மா. கண்டிப்பா பண்றேன், கண்டிப்பா. எங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க மேடம். நிச்சயமா பேசுறேன். ஓகே, சரிங்க. இது விஷயமா நானே பேசுறேன். ஓகேவா? சரிங்க. சரிங்க மேடம். சாரி, தப்பா நினைக்காதீங்க. நான் அத்தை கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். தாராளமா பேசுமா. மேடம், நாங்க கிளம்புறோம் மேடம். சரி சரி, போயிட்டு வரேங்க மேடம். போயிட்டு வரேங்க மேடம். என்கிட்ட என்னடி பேசணும்? உனக்கும் எனக்கும் நடுவுல பர்சனலா என்ன இருக்கு? ஓஹோ, யாருக்குமே தெரியாம என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருப்ப இல்ல? அத்தை, எங்களுக்குன்னு யாருமே இல்ல, நாங்க ஒரு அனாதை, எங்களை ஊரை விட்டு அனுப்பிடாதீங்க, எங்க அப்பாவை டிரான்ஸ்பர் பண்ணிடாதீங்கன்னு
கதற வந்திருப்ப இல்லையா? இப்போ உன் எதிர்காலமே இருண்டு போச்சு. உங்க அம்மா போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சு. என்ன கைவிட்டுடாதீங்க அத்தை, என்ன மருமகள ஏத்துக்கோங்க அத்தை, எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை கொடுங்கன்னு என்கிட்ட பிச்சை கேட்டு வந்திருப்ப இல்ல? நாங்கிற அடையாளத்தோட இத்தனை நாளா தலை நிமிந்து இருந்தவ இப்போ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வந்திருக்க. இதையே 4 பேருக்கு முன்னாடி பண்ணா அசிங்கம். அதனாலதான் அவங்கள அனுப்பிட்ட இல்ல? இல்ல பைரவி அத்தை, இல்லவே இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்களை தேடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னால உங்களை பத்தி, உங்களோட அகங்காரத்தை பத்தி, நீங்க பண்ற தில்லு முல்ல பத்தி, திமிர்த்தனம், சேட்டை இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். பைரவினா எல்லாரும் நல்லவன நம்புறாங்க. நீங்க அப்படி இல்ல, குடும்பத்தையே பிரிக்கிற கொடுமைக்காரின்னு சொன்னா உங்களுக்கு அசிங்கம் ஆயிடாதா? நீங்க எப்பேற்பட்ட ஆளு, எனக்கும் என் அம்மாவுக்கும் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு அவங்க முன்னால நான் சொல்லிருந்தா உங்க கௌரவம் என்ன ஆயிருக்கும்? மானம் கப்பல் ஏறி இருக்கும். அவங்கள அனுப்புனதுக்காக சந்தோஷப்படுங்க. இல்லனா நாங்கிற அகங்காரத்தோட தலை நிமிந்து நிக்கிறவங்க தலை குனிஞ்சு நிப்பீங்க. இப்போ நான் தான் உங்களுக்கு பிச்சை போட்டிருக்கேன், கௌரவ பிச்சை. ஏய், இதுக்கு மேல பேசுன என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இதாண்டி, இதுதான் நீ இப்படி திமிரா பேசுறதுனாலதான் உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. இதுக்கு பேரு திமிரு இல்ல, மன தைரியம்னு சொல்லுவாங்க. நெஞ்சில துணிச்சல் இருந்தா எங்க வேணாலும் தைரியமா பேசலாம். ஆனா உங்களுக்கு இருக்கிறது அகங்காரம். உடம்பு முழுக்க அகங்காரத்தை ஆபரணமா பூட்டிக்கிட்டு என்ன பார்த்து குறை சொல்லாதீங்க. வேணாண்டி, என் பொறுமைய சோதிக்காத, மரியாதையா போயிடு இல்ல? என்ன மிரட்டுறீங்களா? இப்பதானே சொன்னேன் நான் தைரிய லக்ஷ்மி. இந்த உதாருக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதையும் பாக்கலாண்டி. பாக்கலாம் பாக்கலாம். இன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இருக்குடி. ஆனா உங்களுக்கு நேரம் சரியில்லையே. ஏய் போதும்டி, உன்கிட்ட பேசுறதே நான் அசிங்கமா நான் நினைக்கிறேன். அதை விட கேவலம் நினைக்கிறேன். ஏய், உனக்கு என்ன தாண்டி வேணும்? சொல்ல வந்தது சொல்லிட்டு கிளம்புடி. இப்பதான் பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. நான் நேரடியாவே கேக்குறேன், என் அப்பாவை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மாமா கிட்ட சண்டை போட்டீங்களாமே, ஏன்? நாங்க இங்க இருக்கிறதால உங்களுக்கு என்ன நஷ்டம் இல்ல என்ன கஷ்டம்? எங்களை ஊரை விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நாங்க போறதே முடிவாகல. அப்படி இருக்கிறப்போ நாங்க இருக்கிற வீட்ல இன்னொருத்தரை குடி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. என்ன எங்களை வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? ஆமா, உங்க கூட இருப்பாளே ஒரு எடுப்பு, அவளை எதுக்கு வீட்டுக்கு அனுப்புனீங்க? ஏய், வார்த்தை அளந்து பேசு. சத்தியவதி என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. எடுப்பு கிடுப்புன்னு பேசுன பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஹோ, விளங்காத சத்தியவதிக்கு நீங்க தான் அக்காவா? ஏய், நல்ல பொருத்தம், ஜாடிக்கேத்த மூடி. ஏய், அரைஞ்சிருவன் துளசி.